السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وآله وصحبه أجمعين. الحمد لله. சர்வ புகழும் புகழ்ச்சியும் அகிலத்தாரின் அதிபதியாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகுக. அந்த அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து உலக மக்களின் மீதும் அனைத்து உயிர் வஸ்துக்கள் படைப்புகள் மீதும் என்றென்றும் நிலைத்து நிரப்பமாக நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்கும் மிகுந்த அன்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஏராளமான சகோதர சகோதரிகள் முக்கியமான ஒரு விஷயத்தை குறித்து நிறைய தடவை கேட்டார்கள். துஆ செய்யும்போது துஆவை ஒப்புக்கொள்ளப்பட வைப்பதற்கு ஏதாவது வழிமுறைகள், நடைமுறைகள், அல்லாஹ்வின் தூதர் சொல்லித்தந்த சில முக்கிய வார்த்தைகள் எதுவும் இருக்கிறதா? அந்த வார்த்தைகளை கொண்டு நாம் துஆ செய்தால் நமது துஆக்கள் ஒப்புக்கொள்ளப்படுமா என்று பலரும் வினவினீர்கள். அதே நேரத்தில் சில வார்த்தைகளை நீங்களும் சொல்லியும் கேட்டிருந்தீர்கள், இந்த வார்த்தைகளை எல்லாம் நம்ம துஆவில் சேர்த்து கொள்ளலாமா என்று. அன்பிற்குரியவர்களே, துஆவை பொறுத்த மட்டில் இன்று நமக்கு சரியான ஒரு புரியுதல் என்பது இல்லை. துஆ என்பது நாம் நினைப்பது போன்று வந்தவுடன் அமர்ந்து அப்படியே அல்லாஹ்விடத்திலே கேட்டுவிட்டு அப்படியே செல்லக்கூடிய ஒரு செயல் அல்ல. துஆ என்பது மார்க்கம் சொல்லித்தரக்கூடிய ஒரு இபாதத். இன்று நம்மில் பலரும் நினைப்பது என்னன்னு சொன்னால், துஆ வேணும்னா கேட்குறோம், வேணாம்னா கேட்கல. துஆ நாம் விரும்பினா செய்யக்கூடியது என்கின்ற ஒரு கண்ணோட்டத்தில் இன்று நாம் போய்விட்டோம். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் குறிப்பிட்டார்கள், அத்துஆஉ முஹுல் இபாதா. துஆ என்பது வணக்கங்களுக்கெல்லாம் தலைமையானது என்று அல்லாஹ்வின் தூதர் கூறினார்கள். அந்த இடத்துல துஆவை பற்றி சொல்லும்போது துஆ என்பது இபாத் என்று அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள். அது ஒரு மார்க்கம் சொல்லித்தந்த வணக்க வழிமுறைகளிலேயே மிக உன்னதமான ஒரு வணக்க வழிமுறை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அது மாத்திரமல்ல, துஆவினுடைய அந்த மகிமையை குறித்து, துஆவினுடைய அந்த செயல் ஆற்றலை குறித்து அல்லாஹ்வின் தூதர் குறிப்பிடும்போது, அத்துஆஉ ரத்துல் பலா வல் கலா. நீங்கள் கேட்கக்கூடிய துஆ என்பது உங்களுடைய தீய விதிகளை கூட அல்லாஹ்விடத்திலே மாற்றி கொடுத்து விடும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்போ வணக்க வழிபாடுகளிலேயே உயர்ந்ததான நமது விதிகளை கூடிய மாற்றி தரக்கூடிய ஒரு வணக்கமான அந்த துஆவை செய்வதற்கென சில ஒழுக்க முறைகளும் சில கட்டமைப்புகளும் இருக்கிறது. முதல்ல அந்த ஒழுக்க முறைகளை, அந்த கட்டமைப்புகளை நாம் சரியான முறையில் பேணிக்கொள்வது, துஆ செய்யும்போது முதலிலே ஒழு செய்து கொள்வது சுன்னத்தாக இருக்கிறது. ஒது செய்து எப்போதும் ஒழுவோடு இருப்பது பெருமானாருடைய சுன்னத். எந்த நேரமும் ஒது முறிய நாம் ஒழு செய்து கொள்வது பெருமானாருடைய பிரத்யேகமான ஒரு சுன்னத்தாக இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு அமலை செய்தாலும் ஒழு இல்லாமல் செய்ய மாட்டார்கள். காரணம் ஏன்னா, ரசூலுல்லாஹ் எப்பமெல்லாம் ஒழு முறியுதோ அப்பமெல்லாம் ஒழு செய்யக்கூடியவங்களாக இருந்தாங்க. அப்போ நாம் துஆ செய்ய போகிறோன்னு முடிவு பண்ணிட்டா முதலிலே நாம் ஒழு செய்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, முடிந்த அளவிற்கு நமது இருப்பினை கண்ணியமான இருப்பாக நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். உதாரணத்திற்கு சொல்ல போனால், பெரிய உணவு அருந்தும்போது சம்மணம் போட்டு இருப்பதை போன்று சம்மணம் கொட்டி இருப்பதை தவிர்த்து, கால்களை முடியாத நேரத்தில் நீட்டி இருப்பதை போன்று உட்கார்ந்து துஆ கேட்பதை தவிர்த்து, முடிந்த அளவிற்கு அத்தஹியாத்தில் நாம் துஆவை கேட்க முயற்சி பண்ணணும். அத்தஹியாத்தினுடைய அந்த இருப்பில் நாம் முதலில் உட்கார்ந்து கொள்ளணும். துஆ கேட்பதற்கென்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையை ஏந்தக்கூடிய வழிமுறைகளை ஏராளமாக சொல்லி கொடுத்தாங்க. சில நேரங்களில் ரசூலுல்லாஹ் ரொம்ப மேலே கையை ரொம்ப மேலே உயர்த்துவாங்க. எந்த அளவிற்கு மேலே உயர்த்துவாங்கன்னு சொன்னால், அவர்களுடைய அந்த
முடிகள் தெரியக்கூடிய அளவிற்கு அவர்களுடைய அந்த என்ன சொல்வது அதற்கு அவர்களுடைய அக்குள் பகுதிகளில் இருக்கக்கூடிய முடி தெரியும் அளவிற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கையை உயர்த்தி துஆ செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதே போன்று பெருமானார் அவர்கள் கையை ஒடுக்கி துஆ செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதே நேரத்தில் பல சூழ்நிலையில் பலவிதமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துஆ செய்ததாக நாம் ஹதீஸ்களில் பார்க்கின்றோம். அந்த கையை வைக்கக்கூடிய வழிமுறைகள்லேயே ரொம்ப உன்னதமான ஒரு வழிமுறை என்ன அப்படின்னா, நமது கையை ஒன்றாக இணைத்து நெஞ்சுக்கு நேராக நாம் இப்படி வைத்து கேட்பது தான் சிறந்த ஒரு வழிமுறையாக இருக்குது. நெஞ்சுக்கு நேராக நம்ம கையை வைத்துக்கொள்வது. துவா கேட்கும்போது கையை இப்படி எடுக்கிறது, இப்படி சொறிகிறது, இப்படிங்கிறது, அதுபோல் தாடியை இது பண்ணுறது, அந்த மாதிரியான செயல்களை நாம் என்ன செய்யணும், தவிர்க்கணுமா? ஏன்னா அது ஒரு ஒழுக்கம் அல்ல. துவானா என்னங்க, நமது தேவையை அல்லாட்ட கரமேந்தி நாம் கேட்குறோம். ஒரு ஆள்கிட்ட கரமேந்தி கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் கொடுக்க வரும்போது நம்ம கையை மூடவோ கையை இப்படி செய்யவோ நம்ம பண்ணுவோமா? இதை அப்படி பண்ணுனா அவர் அந்த பொருளை நம்மள்கிட்ட கொடுப்பாரா? கொடுக்க மாட்டார் இல்லையா? அப்போ அந்த ஒழுக்க முறையை நாம் பேணணும். கரமேந்தி கேட்கும்போது நமது கரங்களை நாம் சரியான முறையில் என்ன செய்து கொள்வது, வைத்து கொள்வது. துவா கேட்க தொடங்கும் போது ஹம்தை கொண்டு தொடங்குவது. ஹம்த் என்று சொன்னால் அல்லாஹ்வை புகழ்வதை கொண்டு நாம் துவாவை தொடங்க வேண்டும். எப்படி? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்றோ, அல்லது அரபு தெரியாதவர்கள் எல்லா புகழும் அல்லாஹ்விற்கே என்றோ என்ன செய்கிறது, துவாவை தொடங்குறது. ஹம்திற்கு அடுத்து தேவைகளை முற்படுத்திடக்கூடாது. ஹம்துக்கு அடுத்து சலவாத்தை ஓதுவது. உதாரணமாக சின்ன சலவாத், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், ஹம்து சொல்லியாச்சு, அல்லாஹும்ம ஸல்லி அலா சையிதினா முஹம்மத், அது போதும். சிறிய ஒரு சலவாத்தை சொல்லிய பிறகு நமது தேவைகளை அல்லாஹ்ட்ட முறையிடுவது. துஆவை முடிக்கும் போது முதலிலே ஹம்தை சொல்லிவிட்டு இரண்டாவதாக சலவாத்தை சொல்வது. எப்படி? வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று ஹம்தை பிற்படுத்தி அடுத்து சலவாத்தை முற்படுத்தி ஹம்தை பிற்படுத்த வேண்டும். எப்படி? வஸல்லல்லாஹு தஆலா அலா கைரி ஹல்கிஹி சையிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். துவாவை தொடங்கும் போது ஹம்து முதன்மையில் இருக்கணும், சலவாத்து இரண்டாவதாக இருக்கணும். துவாவை முடிக்கும் போது சலவாத்து முதன்மையாக வர வேண்டும், ஹம்து இரண்டாவதாக வர வேண்டும். அதே போன்று துவா கேட்கும்போது ஒரு விஷயத்தை நல்ல ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். நாம் கேட்கும் இந்த விஷயத்தை அல்லாஹ் கண்டிப்பாக நமக்கு கொடுப்பான். கேட்கறதுக்கு நாம தகுதி இல்லாதவர்களாக இருந்தாலும் கொடுப்பதற்கு அவனே தகுதி படைத்தவன். கேட்பதற்கு நாம் அருகதையற்றவர்களாக இருந்தாலும் கொடுப்பதற்கு அவனே சிறந்தவனாக இருக்கின்றான். நாம் கொடுத்ததற்கு நன்றி செலுத்தாதவர்களாக இருந்தாலும் கண்டிப்பாக எனது ரப்பு எனக்கு இதை தந்தே தீர்வான் என்கின்ற மன உறுதியோடு நீங்கள் கேட்டால் கண்டிப்பாக அந்த துவாவிற்கு அல்லாஹ் பதிலளிக்கிறான். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும்போது வஇதா சாரக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப், எனது அடியார்கள் என்னிடத்தில் ஏதேனும் ஒன்றை கேட்டால் அவர்களுக்கு நான் உடனே பதிலளிக்கின்றேன். இன்னி கரீப், நான் என்னுடைய அடியானுக்கு மிக அருகாமையில் பக்கத்தில் தான் இருக்கின்றேன் என்று அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான். சரி, இன்னைக்கு நான் உங்களுக்கு கொண்டு வந்த திக்ரு என்னன்னு சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை முஆவியத் இப்னு அபி சுஃபியான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். இந்த ஹதீஸ் தபரானியில் மஜ்மஉ ஸவாயிதில் பதிவு செய்யப்படுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, யார் 5 வார்த்தைகளை கொண்டு அல்லாஹ்ட்ட துஆ செய்கின்றார்களோ, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சமிஅத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல் மன் தஆ பிஹாஉலாஇல் கலிமாத்தில் ஹம்ஸி லம் யஸ்அலில்லாஹ ஷைஅன் இல்லா அஅதாஹு, யார் 5 வார்த்தைகளை கொண்டு அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கின்றார்களோ அந்த மனிதருக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த விஷயத்தை கொடுக்காமல் இருப்பதில்லை.
அல்லாஹ் அதை கொடுத்தே விடுகின்றான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த 5 வார்த்தைகள் என்ன? நம் எல்லோருக்கும் தெரிந்தது, நம் எல்லோருக்கும் வாயிலே மிக சுருக்கமாக நுழையக்கூடியது. இந்த வார்த்தைகளை தனித்தனியாக நாம் கேட்டிருந்தாலும் இவைகளை மொத்தமாக நாம் இப்பொழுது சேர்த்து நாம் தெரிந்து கொள்ள போகிறோம். முதல் வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர். முதல் வார்த்தை என்ன? லா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர். இரண்டாவது வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். மூன்றாவது வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் வலா ஹவுல. நாலாவது வார்த்தை வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியுல் அதீம். இந்த 5 வார்த்தைகளை கொண்டு நாம் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமது துஆவை உடனே ஏற்றுக்கொள்வான். மீண்டும் ஒரு முறை கவனித்துக் கொள்ளுங்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் 1, வல்லாஹு அக்பர் 2, லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் 3. பிறகு லா இலாஹ இல்லல்லாஹ் 4, லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் 5. இந்த 5 வார்த்தைகளை கொண்டு நாம் அல்லாஹ்விடத்திலே நமது தேவைகளை முறையிட்டால் அல்லாஹ் நிச்சயமாக அந்த தேவைகளை நமக்கு நிறைவேற்றி தருகின்றான், நமது தேவைகளை அல்லாஹ் பரிபூர்ணப்படுத்துகின்றான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த வார்த்தைகளை மனனம் செய்து வைத்துக்கொண்டு நமது தேவைகளை அல்லாஹ்விடத்திலே கேட்க முற்படும் போது இந்த வார்த்தைகளை கொண்டு நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்டு நமது தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வோம். இன்ஷா அல்லாஹ் நாளை ஒரு துஆவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.